வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுலிங்க மசாலா கார பணியாரம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டேங்க. இதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதுல கொஞ்சோண்டு வெள்ளை உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இதுல கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கீங்க. இதை போட்டுக்கலாங்க. ஒரு 5-6 கொத்தமல்லி தலைங்க, 2 கருவேப்பிலைய பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கீங்க. இதையும் போட்டுக்கலாங்க. இதில் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாங்க. 4 பீன்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அடுப்பை மீடியமில் வச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த காயெல்லாம் நல்லா வணங்கிட்டுன்னு விடலாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. இதில் வந்து நம்ம நார்மலாக இட்லிக்கு ஆட்டி வச்ச மாவு தான் வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம இதை போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாங்க. அரிசி பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து, 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுங்க ஆட்டி வச்சுருக்கேன். மாவு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துன்னு நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாங்க. அப்படி நம்ம மாவு ஜில்லுன்னு இருக்கும்போது நம்ம பணியாரம் ஊற்றினோங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இப்போது அடுப்பில் பணியாரக்கல் வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் இரும்பு கல்லுங்கட்டி கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட வேண்டி வரும். கல் நல்லா சூடாயிருச்சுங்க. மாவு ஊற்றிடலாங்க. கொஞ்சம் முக்கால் அளவு ஊற்றினா தான் அது வெந்து கொஞ்சம் மேலால் பொங்கி வரும். அதனால் முதல்ல நம்ம வலி ஊற்றிட்டோங்கன்னா ஒன்றோட ஒன்று பணியாரம் ஒட்டிக்குவோம். அதோட ஷேப்பே ரவுண்ட் இல்லாமல் வேறு ஷேப் மாதிரி ஆயிடுங்க. அதனால் கொஞ்சம் முக்கால் பாகத்துக்கு ஊற்றணும். மூடி வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் வேகட்டுங்க. இப்போ தான் திருப்பி விட்டுறலாங்க. பணியாரத்தை திரும்பும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பணுங்க. ஒரே இடத்துல கம்பி வச்சு இப்படி இழுத்தா மட்டும் போதுங்க. நம்ம கை விட்டு ரொம்ப கிளறக்கூடாது. இந்த ஓரமாக கரண்டி வச்சுங்க. இப்படி ஒரு திருப்பினீங்கன்னா அழகாக பணியாரமே அழகாக திரும்பி வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ரவுண்டாக கிடைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு கசகசன்னு ஆயிரும் பணியாரம். இப்போ இந்த சைடும் மூடி வச்சு ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் இருக்கலாங்க. இந்த சைடும் நல்லா 1 நிமிஷம் வெந்துருச்சுங்க. இப்போ பணியாரத்தை எடுத்துடலாங்க. இன்னொன்று இரும்பு கல்லிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அடசல் ஊற்றும் போது மட்டும் நிறையா எண்ணெய் விட்டால் போதுங்க. 2வது அடசலுக்குலாம் நம்ம அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. அதுவே நம்ம ஊற்றின எக்ஸஸ் ஆக்கிற எண்ணெய் வந்து அதுலேயே நம்மளுக்கு தேங்கி நிற்கும். இதுலேயே நம்ம பணியாரம் ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் அடுத்த அடசலும் ஊற்றி காட்டுறேங்க. இந்த அடசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயே ஊற்றல. ஆல்ரெடி இருந்த எண்ணெய் வச்சே நான் பணியாரம் ஊற்றிட்டேங்க. நம்ம பணியாரம் சுடும்போது எப்பவுமே கொஞ்சம் மாவு நல்லா புளிச்சிருக்கணுங்க. மாவாட்டி முதல் நாள் இட்லி ஊற்றிட்டு, 2வது நாள் தோசை ஊற்றிட்டு, 3வது நாள் 4வது நாளெல்லாம் பணியாரம் ஊற்றினோங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஸ்பான்ச்சியாக வரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இவ்வளோதாங்க சூப்பரான மசாலா கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம வெறும் பணியாரமாகவே சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் மைல்டாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மசாலா கார பணியாரத்தை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.